الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. கணித்திற்குரியவர்களே, கடந்த வகுப்பில் கடைசியாக நாம் பார்த்த விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தது. அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற மணியுமார்களுடைய பெயர்களை நாம் வரிசையாக பார்த்திருக்கிறோம். எனவே அதே தலைப்பை தொடர்ந்து சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதுதான் இன்றைய வகுப்பின் நோக்கமாக இருக்கிறது. ஏனெனில் கணித்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி 11 திருமணங்கள் முடித்தது, ரசூலுக்கு 11 மணியுமார்கள் இருந்தது. இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை மக்கள் என்ன செய்கிறார்கள்? குறை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மீது அவதூறை பரப்புகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நசாராக்கள் தன்னுடைய தாயிகளை, அவர்களுடைய மதத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய மிஷினரிஸ், தாயிகள் இருப்பார்களே, அந்த அழைப்பாளர்களுக்கு, அந்த துஆத்துகளுக்கு பயிற்சியை தருகிறார்கள். என்ன பயிற்சி? முஸ்லிம்களோடு பேசினால், விவாதம் செய்தால், இந்த விஷயத்தை நீங்கள் விவாதத்தில் சொல்லி ஆரம்பித்து விட வேண்டும். நபி அவர்கள் ஏன் 11 திருமணங்களை முடித்தார்கள் என்கிற இந்த விவாதத்தை ஆரம்பித்து விட்டால் முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள்? அந்த விவாதத்தில் இவர்களை தாக்காமல் மாறாக எப்படி இந்த அவதூறு, இவர்கள் ரசூல் அவர்களை குறித்து குற்றம் சாட்டுகிறார்கள், இந்த குற்றத்தை, இந்த அவதூறை எப்படி ரசூல் அவர்கள் மீது இருந்து அகற்றுவது என்று அந்த டிஃபென்ஸ் என்று சொல்வார்களே, அந்த இடத்தில் நிப்பாட்டப்படுவார்கள் முஸ்லிம்கள். இவர்களை தாக்கும் அளவிற்கு அவர்களிடத்தில் என்ன இருக்காது? அடுத்து பலம் இருக்காது. எனவே முஸ்லிம்களுடைய பலத்தை விவாதம் செய்யும் பொழுது இது உடைப்பதற்காக வேண்டி அவர்கள் பயிற்சி தருகிறார்கள். விவாதம் என்று வந்தால் அதில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை அந்த விவாதத்தில் ஆரம்பித்து விட வேண்டும். ரசூல் அவர்கள், உங்க ரசூல் ஏன் 11 திருமணங்கள் முடித்தார்கள் என்கிற இந்த கேள்வி. எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறு சொல்வது, காம வெறி கொண்டவர் என்றெல்லாம் சொல்வது, இதை குறித்து பல புத்தகங்களை இவர்கள் தொகுத்து இருக்கிறார்கள், படங்களை பிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் செய்த இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கான கூலியும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே ஆரிய சமாஜை சார்ந்த ஒருவன் என்ன செய்கிறான்? ஹிந்தியிலே ரங்கீலா ரசூல் என்கிற ஒரு புத்தகத்தை தொகுக்கிறான். ரங்கீலா ரசூல், இதை தமிழிலே சொல்வதாக இருந்தால் காம வெறி கொண்ட தூதர், நஊது பில்லா. இதை சொல்வதற்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்மிடத்தில் வந்தால் நாம் என்ன பதில் சொல்வது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. எனவே இப்படி ரங்கீலா ரசூல் என்கிற புத்தகத்தை அவன் எழுதும் பொழுது, ரசூல் அவர்கள் மீது அவதூறுகளை இந்த புத்தகத்தில் அவன் சொல்லும் பொழுது, அதற்கு ஷேக் சனாவுல்லா அம்ரித்சரி என்கிற மிகப்பெரிய மார்க் அறிஞர், அவர் ஒரு நூலை எழுதி பதில் கொடுத்தார்கள். முகத்தஸ் ரசூல், பரிசுத்தமான ஒரு தூதர் என்கிற ஒரு நூலை எழுதி பதில் கொடுத்தார்கள். இப்படி ஒரு பக்கம் புத்தகங்கள் எழுதுவது, தவறான புத்தகங்கள், இன்னொரு பக்கம் படங்கள் பிடிப்பது. 1-2 வருடங்களுக்கு முன்பும் நாம் பார்த்திருக்கிறோம். என்ன செய்கிறார்கள்? ரசூல் அவர்கள் மீது அவதூறு பரப்பும் வகையிலே படங்கள் பிடிக்கிறார்கள், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறு சொல்லும் விதத்தில் படங்களை வரைவது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு மடையன் என்ன செய்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு கார்ட்டூனை வரைகிறான். இப்படி பல சம்பவங்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் மிக சோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். சில முஸ்லிம்களும் என்ன செய்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸை படிக்காமல், மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட தவறான மக்களிடத்தில்
உலக படிப்புகளை எல்லாம் படித்த காரணத்தினால் அவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் இவர்கள் நினைச்சுகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு சில முஸ்லிம்களும் ரசூல் அவர்களை குறித்து குறை சொல்லும் அளவிற்கு உருவாக்கப்படுகிறார்கள். அது தஸ்லிமா நஸ்ரீன் போன்ற பெண்களாக இருக்கட்டும், அல்லது சல்மான் ருஷ்டி போன்ற ஆண்களாக இருக்கட்டும், இவர்களும் என்ன செய்கிறார்கள், சில புத்தகங்களை எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை குறித்து குறை சொல்கிறார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, இதற்கு என்ன பதில்? ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்ததை அடிப்படையாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை குறித்து காமவெறி கொண்டவர், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் மக்கள் சொல்லும் பொழுது, அவதூறு பரப்பும் பொழுது, அதற்கு என்ன பதில் கொடுப்பது என்று சொன்னால், கணித்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தார்களே, நிக்கா செய்தார்களே, இந்த ஒரு சம்பவத்தை வைத்து பதில் கொடுக்கலாம். அடிப்படையாக ஒரு பதில். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மணமுடிப்பதற்கு முன்பு 2 முறை மணமுடித்து இருந்தவர்கள். முதல் கணவர், இரண்டாவது கணவர் இருவரும் இறந்து போன பிறகுதான் 3ஆவதாக தான் ரசூல் அவர்களை மணமுடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காம வெறி கொண்டவர்களாக இருந்திருந்தால், நஊது பில்லாஹ், இப்படிப்பட்ட பெண்ணை மணமுடித்திருப்பார்களா? மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வயதில் மூத்தவராக இருந்தார்கள். வாக்கிதி ரஹிமுல்லா அவர்களுடைய கருத்தின்படி 40 வயது, அல்லது இப்னு இஸ்ஹாக் இமாமுடைய கருத்தின் அடிப்படையில் 28, 29 வயது. ரசூல் அவர்களுக்கு 25. இரண்டில் எந்த அறிவிப்பை எடுத்தாலும் ரசூல் அவர்களை விட பல வருடங்கள் மூத்தவர்களாக இருந்தார்கள். மேலும் கணித்துக்குரியவர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருந்தவரை 2வது திருமணம் செய்யவில்லை. மாறாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மௌத்துக்கு பிறகுதான் மற்ற திருமணங்களை செய்தார்கள். எனவே அந்த திருமணங்களை ரசூல் அவர்கள் முடித்த போது ரசூலுக்கு வயது என்ன? 50 விட அதிகமாக 51, 52 இருந்தது. எனவே காம வெறி கொண்டவராக இருந்திருந்தால், நஊது பில்லாஹ், இப்படிப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை காம வெறியை அணிப்பதற்காக வேண்டி செய்திருந்தால் எப்போது செய்திருக்க வேண்டும்? வாலிப வயதில் தானே செய்திருக்க வேண்டும். இந்த வேலைகளை வாலிப பருவத்தில் தானே செய்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த விஷயம் அதிகமாக இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 50 வயதை தாண்டிய பிறகுதானே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்தார்கள். வாலிப வயதில் இருந்தபோது தானே 2 முறை திருமணம் முடித்த ஒரு பெண்ணை மணமுடித்தார்கள். வாலிப வயதில் இருந்தபோது தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னை விட மூத்த ஒரு பெண்மணியை மணமுடித்தார்கள். எனவே காமவெறி உள்ளவர்கள் இப்படி செய்வார்களா? ஒருபோதும் இல்லை. மேலும் கணித்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மற்ற ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறார்களே 11. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு சட்டம். மற்ற மூமினீன்களுக்கு 4 திருமணம் தான் கடைசி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தனி சட்டம் என்ன? 11 திருமணங்கள் செய்யக்கூடிய ஒரு அனுமதி அல்லாஹ் கொடுத்திருந்தான். எனவே இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு 10 திருமணங்கள் ரசூல் அவர்கள் முடித்திருக்கிறார்களே, இதற்கு பின்னால் என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டாலும் ஆய்வின் அடிப்படையில் அப்போதும் எந்த ஒரு நபரும், முஸ்லிமை விடுங்கள், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் நியாயமாக, நீதியாக அவர்கள் இந்த விஷயங்களை கவனித்து பார்த்தால் ஒருபோதும் நினைச்ச மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை குறித்து இப்படி மட்டம் தட்டி பேச மாட்டார்கள், ஒருபோதும் பேச மாட்டார்கள். கடுகளவு அவருடைய உள்ளத்தில் நீதி, நேர்மை இருந்தால். எனவே தான் கணித்திற்குரியவர்கள், என்னுடைய ஆசிரியர் ஷேக் அப்துல் அதீம் மதனி அவர்கள் குறிப்பிடுவார்கள், அவர்கள் மதீனா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் லைப்ரரியில் ஒரு புத்தகத்தை அவர்கள் எடுத்து படித்தார்களாம். அந்த புத்தகத்தை வஸாரத்து ஷுஊன் அல் இஸ்லாமியா அவர்கள் பதித்த ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எதை குறித்து தொகுக்கப்பட்டது என்று சொன்னால், எழுதப்பட்டது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கும் நசாரா அழைப்பாளர்களுக்கும் மிஷினரிக்கும் மத்தியிலே நடந்த ஒரு விவாதம் தான் அந்த புத்தகம். அந்த விவாதத்தில் இவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த முழு விவாதத்தை தான்
புத்தக வடிவிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த அந்த புத்தகத்தின் இறுதியில் அந்த விவாதத்தின் ரிசல்ட் என்னவாக இருந்தது, எப்படி முடிந்தது என்பதை அவர்கள் படித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது, அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட முக்கியமான சில நபர்கள், முக்கியமான சில மிஷனரியை சார்ந்த தாயிகள் என்ன செய்கிறார்கள், நசாராவை சார்ந்த சில முக்கியமான நபர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் இறுதியில். ஏனென்று சொன்னால் அவர்கள் விவாதிக்கும் பொழுது முஸ்லிம் உலமாக்கள் சொன்ன பதில்கள், எதற்காக ரசூல் அவர்கள் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்தார்கள் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக சம்பவங்களை வைத்தவர்கள் நிரூபித்த போதுதான் அவர்களுக்கே தெரிந்தது எத்தகைய மனிதரை குறித்து நாம் தரக்குறைவாக பேசியிருக்கிறோம், இப்படி தரக்குறைவாக பேசியிருக்க கூடாது, இது எத்தகைய ஒரு மாமனிதர், பரிசுத்தமானவர் என்பதை அறிந்து கொண்டு எவர்களுடைய உள்ளத்தில் நீதி நேர்மை இருந்ததோ அவர்கள் என்ன செய்தார்கள், இஸ்லாத்துக்கே வந்து விட்டார்கள். நீதி நேர்மை இல்லை என்று சொன்னால் அவர்கள் தரக்குறைவதாக பேசுவார்கள், 1000 தலீல்களை நீங்கள் எடுத்து வைத்தாலும் சரியே. எனவே கணித்திற்குரியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதற்காக சௌதா, ஆயிஷா, மைமூனா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹுன்ன இப்படி பல மணிமார்களை எதற்காக மணமுடித்தார்கள், அந்த திருமணங்களுக்கு பின்னணியில் இருந்த காரணங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். முதல் காரணம், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய மனைவிமார்களில் சில மனைவிமார்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை, ரசூல் அவர்களோடு நிக்காஹ் செய்தார்கள், அதற்கு முந்திய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இஸ்லாத்திற்காக அவர்கள் பல தியாகங்களை செய்திருப்பார்கள். இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்த, தன்னுடைய ஈமானை, தன்னுடைய இஸ்லாத்தை தக்க வைப்பதற்காக அவர்கள் செய்த பல தியாகங்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய கணவர்மார்கள் இறந்திருப்பார்கள், கணவர்மார்களை இழந்து சோகத்தில் வாடுகின்ற பெண்மணிகளாக அவர்கள் இருந்திருப்பார்கள். எனவே இதையெல்லாம் முன்வைத்து இஸ்லாத்திற்காக பல தியாகம் செய்த பெண்மணிகள் இவர்கள். அதுபோக தன்னுடைய கணவர்களை இவர்கள் இழந்திருக்கிறார்கள், இறந்து விட்டார்கள் அல்லது விட்டு சென்று விட்டார்கள். எனவே இத்தகைய பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவர்கள் செய்த தியாகங்களுக்கு பதிலாக நம்பிக்கை கொண்டோரின் தாய்மார்கள் என்கிற அந்த அந்தஸ்தை, அந்த பட்டத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் மூமினீன்களுடைய, நம்பிக்கை கொண்டோருடைய தாய்மார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன். எனவே அந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில மனைவிமார்களை மணமுடித்தார்கள். உதாரணத்திற்கு அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அனைத்து மனைவிமார்களும் விதவைகளாக தான் இருந்தார்கள், அல்லது கணவரை இழந்தவர்களாக தான் இருந்தார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. எனவே இந்த ஒரு செய்தியை வைத்து புரிந்து கொள்ளலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கமே வேற. இந்த காம வேறு, இப்படிப்பட்ட அவதூறு எல்லாம் முற்றிலும் போய் அவதூறு என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அனைத்து மனைவிமார்களும் விதவைகளாக, தன்னுடைய கணவனை இழந்தவர்களாக தான் இருந்தார்கள். எனவே கணித்திற்குரியவர்களே, உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக உதாரணத்திற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவருடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன், அவரும் நபித்தோழர். இருவரும் என்ன செய்கிறார்கள், மக்காவிலிருந்து தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, சுதந்திரமாக அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணத்தை ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் சரியாக பார்த்து உம்மு சலமாவுடைய உறவினர்கள் வந்தார்கள். வந்து வழியை மறைத்து அபூ சலமாவிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் மதீனாவிற்கு செல்ல விரும்பினால் நாங்கள் நிறுத்த மாட்டோம், சென்று விடுங்கள். ஆனால் என்னுடைய மகளை உம்மு சலமா, நம்முடைய வீட்டு பிள்ளையை நீங்கள் நினைச்சக்கூடாது, அழைத்து போகக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உம்மு சலமாவை அழைத்து சென்று விட்டார்கள். சரி, குழந்தைகளோடு பயணிக்கலாம் என்று சொன்னால் அபூ சலமாவுடைய வீட்டுக்காரர்கள் வந்து சொன்னார்கள், இது என்னுடைய பேரன், இது என்னுடைய பேத்தி, இவர்களை அழைத்து செல்லக்கூடாது என்று சொல்லி குழந்தைகளையும் பறித்து கொண்டார்கள். எனவே தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவராக அபூ சலமா என்ன செய்கிறார், மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறார். எனவே சில மாதங்களுக்கு பிறகு
உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய நிலைமையை பார்த்த அவர்களுடைய உறவினர்களை என்ன செய்கிறார்கள், ஆஹா, அபு சலமா கணவனை விட்டு இவளால் வாழவே முடியாது, இப்படியே விட்டால் செத்து விடுவார் என்று சொல்லி இறக்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் மதீனாவை நோக்கி. எனவே பல மாதங்கள் அல்லது சில வருடங்கள் உம்மு சலமா அவர்கள் தன்னுடைய கணவன் அபு சலமாவை விட்டு பிரிந்து வாழ்ந்தார்கள். எனவே அதுவே மிகப்பெரிய ஒரு முசீபத், மிகப்பெரிய ஒரு சோதனை. சரி, மதீனாவிற்கு வந்த பிறகு சில நாட்கள் அல்லது சில மாதங்களுக்கு பிறகு அபு சலமா அவர்கள் இறந்து விட்டார். எனவே இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக பல சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. அந்த நேரத்தில் அவர்களுடைய பிரச்சனையை, அவருடைய துக்கத்தை பார்த்த ரசூல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. இறைவா, இந்த முசீபத், இந்த பிரச்சனையில் எனக்கு மகத்தான கூலியை தருவாயாக. நான் இந்த பிரச்சனையில் பொறுமையாக இருக்கிறேன், இந்த பொறுமைக்கு பதிலாக எனக்கு மகத்தான கூலியை நீ தருவாயாக. மேலும் நான் எதை இழந்திருக்கிறேனோ அதைவிட சிறந்ததை எனக்கு வழங்குவாயாக. இப்படி துவா கேளுங்கள் என்று ரசூல் அவர்கள் துவாவை கற்றுத்தருகிறார். இந்த துவாவை ஓதும் பொழுதெல்லாம் உம்மு சலமா அவர்கள் சொல்கிறார்கள், அபு சலமாவை விட சிறந்த ஆண் ஒரு கணவன் எனக்கு கிடைக்கவா போகிறார் என்று நான் யோசித்தேன். அபு சலமாவை விட சிறந்தவர் யாராக இருக்க முடியும்? ஆனால் இவர்கள் யோசித்து கூட பார்க்கவில்லை. அடுத்து வரக்கூடிய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் உம்மு சலமா அபு சலமாவை விட நிச்சயமாக சிறந்தவர். எனவே இவர் கணவராக வரப்போகிறார் என்பதை அவர்கள் யோசித்து கூட பார்க்கவில்லை. ஆனால் ரசூல் அவர்கள் எதற்காக மனமுடித்தார்? உம்மு சலமாவை இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்தவர்கள், தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய கணவனை இழந்து வாடுகின்றவர்கள். எனவே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் மனமுடித்து இருக்கிறார். காம வெறி அல்ல இந்த நோக்கம். அதே போல் கணித்திற்குரியவர்களே, உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய கணவர் உபைதுல்லா பின் ஜஹஷ் என்பவர் என்ன செய்கிறார்? ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது மக்காவை விட்டு அபிசீனியா ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார், தன்னுடைய மனைவி உம்மு ஹபீபாவை அழைத்து. ஆனால் அங்கு சென்ற பிறகு, அபிசீனியாவில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த பகுதி அது, அங்கு சென்ற பிறகு நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார். அப்போது உம்மு ஹபீபாவுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தன்னுடைய சொந்த நாட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு உபைதுல்லா பின் ஜஹஷ் தன்னுடைய கணவனை நம்பி ஒரு அந்நிய நாட்டை நோக்கி வந்திருக்கிறார்கள், அபிசீனியாவை நோக்கி. வந்த பிறகு இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார், முர்த்ததாகி விட்டார். இப்போது ஒரு காஃபிரோடு அவருக்கு வாழ மனசு கேட்காது. அந்த நேரத்தில் காஃபிரோடு வாழக்கூடாது என்கிற சட்டங்கள் அவர்களுக்கு தெரியுமா இல்லையா, வேறு பக்கம் இருக்கட்டும். ஆனால் காஃபிரோடு வாழ அவர்களுக்கு பிடிக்காது இல்லையா. எனவே இவரை நம்பி இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு அந்நிய நாட்டுக்கு. ஆனால் இவர் முர்த்ததாகிவிட்டார். யோசித்து பாருங்கள் உம்மு ஹபீபாவுடைய நிலைமையை. எனவே அந்த மாதிரியான ஒரு நிலைமையில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயிக்கிறார்கள், உம்மு ஹபீபாவை மணமுடிக்கிறார்கள். அதுவும் நஜாஷி, அபிசீனியாவுடைய அரசர் நஜாஷி அவர்களும் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார். அவர்தான் நினைச்சுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்மு ஹபீபாவை மணமுடித்து வைக்கிறார். உம்மு ஹபீபாவுடைய நிலைமையை, அவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவர்கள் நினைச்சுகிறார்கள், ரசூலோடு மணமுடித்து வைக்கிறார்கள். அவர்களே உம்மு ஹபீபாவுடைய மகரையும் ரசூலுக்கு தருகிறார்கள். எனவே எத்தகைய ஒரு நிலைமையில் உம்மு ஹபீபாவை ரசூல் அவர்கள் மணமுடித்தார் என்பதை பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், ஒருபோதும் இத்தகைய தப்பான விஷயங்களை ரசூலை குறித்து நீதி நேர்மை இருந்தால் ஒருபோதும் யாருமே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. எனவே இது ஒரு நோக்கம், முக்கியமான நோக்கம், உதவி செய்வது. சொல்லப்போனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர எல்லோரும் விதவைகளாக தான் இருந்தார்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் இந்த காரணம் என்பது பொருந்தும். உதவி செய்வதற்காக வேண்டி ரசூல் அவர்கள் மணமுடித்தார்கள். இரண்டாவது முக்கிய காரணம் என்ன? இஸ்லாத்தின் எதிரிகளுடைய பகையை குறைக்க வேண்டும், அந்த பகையை உடைக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனைவிமார்களை மணமுடித்திருக்கிறார்கள். ஏனெனில் இஸ்லாத்தின் எதிரிகளுடைய வீட்டிலிருந்தே ஒரு பெண்ணை மணமுடித்தால் என்ன ஆகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிகளுக்கு மருமகனாக மாறிவிடுவார்கள். எனவே மருமகன் என்று சொன்னாலே ஒரு மதிப்பு வந்துவிடும் இல்லையா? எனவே அந்த காரணத்தினால் அவர்களுடைய பகை என்பது குறைந்துவிடும். இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த பகை குறைந்துவிடும்.
அதை குறைக்க வேண்டும், அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் அவர்கள் மனமுடித்தார். அதற்கான உதாரணம் என்ன? சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா. இவர்கள் யார்? ஒரு யூதன், ஹுயை பின் அஹ்தப் என்கிற யூதனுடைய மகள். ஒரு யூதன், இஸ்லாத்தின் எதிரி, ரசூலுடைய எதிரியாக இருந்தவன் இவன், ஹுயை பின் அஹ்தப். அவனுடைய மகள் தான் சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா. அதே மாதிரி தான் பனில் முஸ்தலிஹ் கோத்திரத்தை சார்ந்த ஹாரிஸ் என்கிற பனுல் முஸ்தலிஹுடைய தலைவர் ஹாரிஸ், இவரும் இஸ்லாத்தின் எதிரி. அவர்களுக்கு எதிராக ரசூல் அவர்கள் போர் செய்திருக்கிறார்கள். இவருடைய மகள் தான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்களுடைய சம்பவத்தை நீங்கள் அவசியம் கேட்க வேண்டும். பனுல் முஸ்தலிஹ் இந்த கோத்திரத்திற்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் புரிந்தார்கள். போருக்கு பிறகு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அடிமையாக, ஒரு கைதி, ஒரு அடிமையாக தான் முஸ்லிம்களிடத்தில் வந்தார்கள். ஒரு சஹாபிக்கு அடிமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பங்கு பிரித்து கொடுத்து விடுகிறார். கைதியாக வரக்கூடிய பெண்களை, அடிமையாக வரக்கூடிய பெண்களை ரசூல் அவர்கள் என்ன செய்வார்கள்? சஹாபா பெருமக்களிடையே பங்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள், இவர்களிடத்தில் செல்ல வேண்டும் என்று. அப்படி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபிக்கு கீழ் போகிறார், அவருடைய இதுவிலே, பொறுப்பிலே. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யார்? பனுல் முஸ்தலிஹ் கோத்திரத்தின் தலைவர் ஹாரிஸுடைய மகள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு ஆடம்பரமான வாழ்க்கை, சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, வசதி வாய்ப்புகளோடு ஒரு ராஜகுமாரியாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் இல்லையா? இனி அப்படிப்பட்ட ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அடிமை மாதிரி வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சோதனை அவருக்கு. எனவேதான் நினைச்சுகிறார்கள், எந்த சஹாபிக்கு கீழ் இவர்கள் இருந்தார்களோ அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ஒரு ரிக்வெஸ்ட், நான் நீங்கள் கேட்கக்கூடிய தொகையை, காசை கொடுக்கிறேன், நீங்கள் என்னை விடுதலை செய்து விடுங்கள், விடுவித்து விடுங்கள். இந்த மாதிரியான ஒரு பழக்கம் அந்த மக்களிடத்தில் இருந்தது. அடிமை எஜமான் கேட்கக்கூடிய தொகையை கொடுத்து விட்டால் எஜமான் என்ன செய்து விடுவான்? அந்த அடிமையை விடுவித்து விடுவான், ஃப்ரீ செய்து விடுவான். இந்த உடன்படிக்கையை, இந்த ஒப்பந்தத்தை, இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை முகாத்தபா என்று சொல்வார்கள் அரபியிலே. இன்னும் அந்த அடிப்படையில் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா நிச்சயிக்கிறார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய தொகையை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன், நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள். சரி என்று சொல்லிவிட்டார். அப்போது ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலிடத்தில் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், முகமது அவர்களே, நான் பனுல் முஸ்தலிஹ் கோத்திரத்தின் தலைவருடைய மகள், நான் பல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவள். எனவே இப்போது ஒரு அடிமை பெண்ணாக வாழ்வது எனக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. எனவே நீங்கள் உதவி செய்தால் அந்த தொகையை அந்த நபருக்கு கொடுத்து நான் என்னை விடுவித்துக் கொள்வேன் என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் விரும்பினால் அந்த தொகையை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய வீட்டை நோக்கி சென்று விடலாம். அல்லது நீங்கள் விரும்பினால் இரண்டாவது ஆப்ஷன் என்ன, நான் உங்களை மனமுடித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இஸ்லாம் பிடித்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பார்த்திருக்கிறார்கள். எனவேதான் வீட்டிற்கு சுதந்திரமாக வீட்டுக்கு செல்வதை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக நீங்கள் என்னை மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, சவுதா, ஹப்சா என்று பலரை மனமுடித்திருக்கிறார் என்றும் தெரியும் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. இருந்தாலும் என்ன செய்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்களை பார்த்து இருக்கிறார்கள். எனவே நீங்கள் என்னை மனமுடித்துக் கொள்ளுங்கள், நான் வீட்டுக்கு போக விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அப்போதுதான் ரசூல் அவர்கள் மனமுடித்தார்கள். மனமுடித்த காரணத்தினால் என்ன நடந்தது? எல்லா சஹாபா பெருமக்களும், அந்த பனுல் முஸ்தலிஹ் கோத்திரத்திலிருந்து எத்தனை பேர் அடிமையாக அவர்களிடத்தில் வந்திருந்தார்களோ, ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் அந்த சஹாபா பெருமக்கள் என்ன செய்கிறார்கள்? ஃப்ரீ செய்து விடுகிறார்கள், விடுவித்து விடுகிறார்கள். உங்களுடைய நாட்டை நோக்கி, உங்களுடைய வீடை நோக்கி சென்று விடுங்கள் என்று விட்டு விடுகிறார்கள். எதற்காக? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் அவர்கள் மனமுடித்து விட்டார். இப்போது அந்த பனுல் முஸ்தலிஹ் என்கிற கோத்திரக்காரர்கள் யார்? ரசூலுடைய மாமியார் வீட்டுக்காரர்கள், மாமனார் வீட்டுக்காரர்கள், குடும்பத்தினர்கள். எனவே அந்த குடும்பத்திலிருந்து யாரும் நம்மிடத்தில் ஒரு அடிமையாக இருக்கக்கூடாது. ரசூலுடைய குடும்பத்தினர்களை, உறவினர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை அடிமைகள் வந்து இருந்தார்களோ எல்லோரையும் அந்த சஹாபா பெருமக்கள் விடுவித்து விட்டார்கள். அந்த நிமிடமே என்ன ஆனது? சஹாபா பெருமக்களுடைய இந்த குணத்தை பார்த்த
அந்த எல்லா அடிமைகள், ஆண்கள், பெண்கள், பனுல் முஸ்தலிகை சார்ந்த அந்த மக்கள் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். சுப்ஹான் அல்லாஹ். எனவேதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து, ஒரு கோத்திரத்திற்கு ஒரு பெண்ணால், அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணால் மிகப்பெரிய நன்மை சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஜுவைரியாக தான் இருக்க முடியும். அந்த ஒரு பெண்ணால் அந்த கோத்திரமே இஸ்லாத்திற்கு வந்தது. எனவே யோசித்து பாருங்கள் கணித்திற்குரியவர்களே, இவர் ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருவரை மனமுடித்த காரணத்தினால் எத்தகைய ஒரு நன்மை! கண்டிப்பாக அந்த பனுல் முஸ்தலிகுடைய பகையும் குறைந்திருக்குமா இல்லையா? அதற்கான இன்னொரு உதாரணம் தான் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். உம்மு ஹபீபா யார்? இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக இருந்த சுஃபியான், அபு சுஃபியான் அவர்களுடைய மகள். அடுத்து மக்கா வெற்றி கொண்ட பொழுது, ஃபத்து மக்காவின் பொழுது அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் மிக கடுமையான எதிரியாக இருந்தார்கள், மிகப்பெரிய பகைவராக இருந்தார்கள் அபு சுஃபியான் அவர்கள். எனவே அவருடைய மகள்தான் உம்மு ஹபீபா. இவரை மனமுடித்த காரணத்தினால் நஜாஷி அவர்கள் மனமுடித்து வைத்தார்கள், திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இதன் காரணமாக அபு சுஃபியானுடைய பகை குறைந்தது, நிச்சயமாக குறைந்திருக்கும். ஏனெனில் ரசூல் அவர்கள் மருமகனாக மாறிவிட்டார்கள். எனவேதான் கணித்திருக்கிறவர்களே, ஒரு பகைவன், இஸ்லாத்தின் எதிரி ரசூலுடைய வீட்டுக்கு வருவார்களா? வரமாட்டார்கள். பகைவனுடைய வீட்டுக்கு ஏன் வருவது? ஆனால் அபு சுஃபியான் அவர்கள் ரசூலுடைய வீட்டுக்கு வருவார்கள். ஏன்? மருமகனாகிவிட்டார். இன்னும் இப்படி வருவார்கள் என்று சொன்னால் பகை என்பது நிச்சயமாக குறைந்திருக்கும் இஸ்லாத்தை குறித்து, முஸ்லிம்களை குறித்து. எனவேதான் அபு சுஃபியான் அவர்கள் ஒரு முறை ரசூலுடைய வீட்டுக்கு வருகிறார். அப்போது ரசூல் அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை, மகள் உம்மு ஹபீமா மாத்திரம் இருந்தார்கள். எனவே கீழே விரித்திருந்த விரிப்பில் உட்காரலாம் என்று போகும் பொழுது ஓடி வந்து உம்மு ஹபீபா அவர்கள் அந்த விரிப்பை இழுத்து விட்டார்கள், அந்த விரிப்பின் மீது உட்காரக்கூடாது என்று. அப்போது இந்த காட்சியை பார்த்த அபு சுஃபியான் அவர்கள் தன் மகள் உம்மு ஹபீபாவை பார்த்து சொன்னார்கள், இந்த விரிப்பு என்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற விரிப்பு இல்லை என்பதற்காக இதை எடுத்து விட்டியா, அல்லது அந்த ரசூலுடைய அந்த விரிப்பு, முகம்மதுடைய அந்த விரிப்புக்கு ஏற்றவன் நான் இல்லை என்பதற்காக எடுத்து விட்டாயா என்று கேட்க உம்மு ஹபீபா அவர்கள் சொன்னார், நிச்சயமாக இது ரசூலுடைய விரிப்பு, இதில் நீங்கள் உட்காரக்கூடாது, ரசூலுடைய எதிரி நீங்கள் என்று சொன்னார்கள். அப்போது சொன்னார்கள், நீ மாறிவிட்டாய் என்று அவர்கள் சொல்லி கிளம்பி விட்டார்கள். எனவே ரசூலுடைய வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் பகை குறைந்திருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக பகை குறைந்திருக்கும். ஏன்? அந்த அபு சுஃபியானுடைய மகளை ரசூல் அவர்கள் மனமுடித்தார்கள். எனவே பகையை குறைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நோக்கம். பகை குறைந்தால் தானாக அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பகைவர், அந்த இஸ்லாத்தின் எதிரிகளுடைய கோத்திரத்தை சார்ந்த, குடும்பத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள். கடுமையான எதிரிகளாக இருந்தால் இஸ்லாத்தை திரும்பி கூட என்ன செய்ய மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். அதே போன்றுதான் கணித்திற்குரியவர்களே, அழைப்பு பணி, தாவாவை நோக்கமாக வைத்து, இது மூன்றாவது காரணமாக சொல்லலாம், தாவாவை நோக்கமாக வைத்து. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உதாரணத்தை பார்த்தோம். அவரை திருமணம் முடித்த காரணத்தினால் அந்த முழு கோத்திரம் இஸ்லாத்திற்கு வந்தது. எனவே தாவாவை அடிப்படையாக வைத்து ரசூல் அவர்கள் சிலரை மனமுடித்திருக்கிறார். நான்காவது ஒரு நோக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் இவரை மனமுடிக்க வேண்டும். இதை குறித்து ஒரே ஒரு மனைவியுடைய உதாரணத்தை தான் சொல்ல முடியும். ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் ஆரம்பத்தில் ஜெயித் பின் ஹாரிசா, ரசூலுடைய வளர்ப்பு பிள்ளை என்று சொல்லுவோமே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூல் அவர்கள் மனமுடித்த போது ரசூல் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஜெயித் பின் ஹாரிசாவை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூலுக்கு வழங்குகிறார்கள். இவர் ஒரு அடிமை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு அடிமையாக இருந்தவர். எனவே எப்படி பொருட்களை அன்பளிப்பாக கொடுப்போமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் அடிமைகளையும் என்ன செய்வார்கள், அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அப்படி ரசூலுக்கு அன்பளிப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரை கொடுத்தார்கள், ஜெயித் பின் ஹாரிசாவை கொடுத்தார்கள். ஆனால் ரசூல் அவர்கள் சிறு பிள்ளையாக ஜெயித் அவர்கள் இருந்தபோது அடிமையாக வைக்காமல் அவர்களை விடுவித்து ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்தார்கள். எனவேதான் சஹாபா பெருமக்களும் ஆரம்ப கட்டத்தில் ஜெயித் பின் ஹாரிசாவுடைய மகன் ஜெயித் என்று சொல்லாமல் முகம்மதுடைய மகன் என்று அழைத்து வந்தார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய சொந்த மகன் மாதிரி ரசூல் அவர்கள் வளர்த்து வந்தார்கள் ஜெயித் அவர்களை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சட்டத்தை இறக்கி சொல்கிறான். சூரத்து அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 4வது வசனம் 5வது வசனத்தை எடுத்து பாருங்கள். வளர்ப்பு பிள்ளைகள் சொந்த பிள்ளையாக மாற மாட்டார்கள். நீங்கள் வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை, அனுமதி உண்டு. ஆனால் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் என்று நீங்கள் தன்னுடைய பெயர் அவருக்கு கொடுக்கக்கூடாது. அவன் யாருடைய பிள்ளை என்று சொன்னால்
அந்த பிள்ளையுடைய உண்மையான தகப்பன் யாரோ அவனுடைய பெயர் தான் நீங்கள் சொல்ல வேண்டும், தன்னுடைய பெயரை நீங்கள் கொடுக்கக்கூடாது என்கிற சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். எனவே கணித்திற்குரியவர்களே, வளர்ப்பு பிள்ளை அந்த அரபு மக்கள் சொந்த பிள்ளை மாதிரி பார்த்து வந்தார்கள். எனவேதான் வளர்ப்பு பிள்ளை மணமுடித்த பெண்ணை தன்னுடைய சொந்த மகனின் மனைவி மாதிரி, மருமகள் மாதிரி பார்த்து, ஒரு கட்டம் அந்த வளர்ப்பு பிள்ளை அந்த மனைவியை விட்டுவிட்டால் அல்லது வளர்ப்பு பிள்ளை இறந்து விட்டால் கூட இணைச்சி மாட்டார்கள், அந்த பெண்மணியை மணமுடிக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது தவறான ஒரு பழக்கம், வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளையாக மாறமாட்டான். எனவே அந்த வளர்ப்பு பிள்ளையுடைய மனைவி வளர்ப்பு பிள்ளை இறந்து விட்டாலோ அல்லது அந்த வளர்ப்பு பிள்ளை அந்த மனைவிக்கு தலாக் சொல்லிவிட்டாலோ அடுத்து என்ன செய்யலாம், இந்த நபரை வளர்த்த அந்த தகப்பன், உண்மையான தகப்பன் அல்ல, அவர் என்ன செய்யலாம், விரும்பினால் மனம் முடிக்கலாம் என்கிற சட்டத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த அறியாமை காலகட்டத்தின் இந்த சட்டத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான் ரசூலுக்கு. என்ன கட்டளை? ஸைத் அவர்கள் ஸைனபுக்கு தலாக் கொடுத்த பிறகு நீங்கள் உங்களுடைய வளர்ப்பு பிள்ளை ஸைத் மணமுடித்த அந்த பெண்ணை ஸைனபை நீங்கள் மணமுடிக்க வேண்டும். எதற்காக? இந்த திருமணத்தை பார்த்து அரபு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளையாக மாறமாட்டான் ஒருபோதும். இந்த சட்டத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்ட சட்டம் இது, கட்டளை இது. எனவேதான் அஹ்ஸாப் அத்தியாயத்தின் ஒரு வசனத்தில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தில் குர்ஆனில் வந்த ஒரே சஹாபியுடைய பெயர் ஸைத், எந்த சஹாபியுடைய பேரும் வரவில்லை. அந்த பெயரை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இருவருக்கும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தி, மிகப்பெரிய பணக்காரர்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏழை. எனவே இருவருக்கும் ஒத்து வரவில்லை, அடிக்கடி பிரச்சனைகள். எனவே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலாக் சொல்லிவிடலாம் என்கிற கட்டத்தில் வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கி சொல்கிறான், ஸைத் அவர்கள் தலாக் சொன்ன பிறகு ஸைனபை நீங்கள் மணமுடிக்க வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் என்ன சொல்வார்களோ என்று பயந்து பயந்து திருமணம் முடிக்காமல் இருக்கலாம் என்று யோசித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூல் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மார்க்கத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை மறைக்கக்கூடியவராக இருந்திருந்தால் இந்த சட்டத்தை தான் மறைத்திருப்பார்கள். எந்த சட்டம்? ஸைனபை மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் போட்ட அந்த சட்டம். ஆனால் அதையே ரசூல் அவர்கள் மறைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அதை நிறைவேற்றினார்கள். மக்கள் என்ன பேசினாலும் பேசிக்கொள்ளட்டும் என்று பொருட்படுத்தாமல். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயங்கினார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்கிற அடிப்படையில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த திருமணத்திற்கு பிறகு சொல்வார்கள், எல்லா மனைவிமார்களையும் ரசூல் அவர்கள் மனிதர்கள், சில மனிதர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள், திருமணம் நடந்தது. ஆனால் நான் மாத்திரம் என்னுடைய திருமணத்தை அல்லாஹ் நடத்தி வைத்தான். 7 வானங்களுக்கு மேல் இருந்து அல்லாஹ் என்னை ரசூலோடு திருமணம் முடித்து வைத்தான் என்று பெருமையாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். எனவே என்ன காரணம்? இந்த திருமணத்திற்கு பின்பு அல்லாஹ்வுடைய கட்டளை, ஒரு சட்டத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி கணித்திற்குரியவர்களே, இறுதியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு திருமணம் முடித்தார்களே, இதை குறிப்பாக அடிப்படையாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல அவதூறுகளை சொல்வார்கள். இது பாருங்கள், 9 வயதுடைய ஆயிஷா அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இதை குறிப்பாக அடிப்படையாக வைத்து பேசுவார்கள். இதற்கு என்ன பதில் கணித்திற்குரியவர்களே? முதலாவது ஒரு விஷயம், நம்முடைய நாட்டில், நம்முடைய ஊரில் 9 வயதுடைய ஒரு சிறுமியை என்ன செய்யக்கூடாது, அரபு நாட்டில் வாழக்கூடிய 9 வயதுடைய சிறுமியோடு ஒப்பிட்டு நினைக்கவே கூடாது, பேசவே கூடாது. அரபு நாட்டில் இருக்கக்கூடிய 9 வயதுடைய சிறுமி நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய 14, 15 வயதுடைய சிறுமி மாதிரி தெரிவார்கள். அந்த அளவிற்கு பலசாலியாக நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். எனவே நம்முடைய பழக்க வழக்கங்களை வைத்து அரபு நாட்டுடைய பழக்க வழக்கத்தை என்ன செய்யக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. அது அங்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதை மக்கள் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே இங்கு உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, அரபு மக்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தை தப்பாக பேசக்கூடாது. இது முதலாவது ஒரு விஷயம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு நாட்டை சார்ந்தவர், அங்கு இருக்கக்கூடிய 9 வயதுடைய ஒரு சிறுமியை ரசூல் அவர்கள் மணமுடித்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு பழக்கத்தை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பழக்க வழக்கத்தை அடிப்படையாக வைத்து குறை சொல்லக்கூடாது. இது முதலாவது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த காரியமானது அரபு மக்கள் மத்தியிலே புதிய ஒரு காரியம் அல்ல, அரபு மக்கள் செய்வார்கள் எல்லோரும். எனவேதான் ரசூலுடைய வாழ்க்கைக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
60 வயது இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை, சின்ன மகளை மணமுடித்தார்கள். வயது மிகவும் குறைவானது. எனவே இப்படி சிறுமியை, வயதில் குறைந்தவளை மணமுடிப்பது என்பது அரபு மக்களிடத்தில் காணப்பட்ட ஒரு பழக்கம். இன்றும் சொல்ல போனால் என்னுடைய ஆசிரியர் அப்துல் அதீம் மதீன் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நேரடியாக ஒரு நிக்காவில் கலந்து கொண்டார்கள். ஒரு சிறுமியோடு ஒரு வயதானவர் என்ன செய்கிறார், மணமுடிக்கிறார். இன்றும் அந்த பழக்கம் இருக்கிறார் அரபு மக்களிலே. சொல்லப்போனால் கணித்திருக்கிறவர்கள் அரபு மக்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் வயதில் குறைந்தவளை மணமுடிக்கக்கூடிய பழக்கம் இன்று வரை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இதை குறித்து தேடி பார்க்கலாம். நீங்களே தேடி பார்க்கலாம். சில பகுதிகளில், சில குறிப்பிட்ட நாடுகளில் 50% பெண்கள் சின்ன வயதில் தான் என்ன செய்கிறார்கள், மணமுடித்துக் கொள்கிறார்கள். சில பகுதிகளில் 20% பெண்கள் சிறு வயது மேஜர் ஆகாமலே அதற்கு முன்பே திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். சர்வதேச அளவில் பார்த்தால் 21% பெண்கள் இன்று வரை 21% பெண்கள் சிறு வயதிலே தான் திருமணத்தை முடித்துக் கொள்கிறார்கள். இன்னும் அப்படி இருக்க ரசூல் மட்டுமே இந்த காரியத்தை செய்ததாக ரசூல் அவர்களை மட்டம் தட்டுவது இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். எனவே கணித்திருக்கிறவர்களே, இது எல்லோரும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை சின்ன வயதுடைய ஒரு பெண்ணை மணமுடிக்கக்கூடிய இந்த பழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை கூட இந்த விஷயத்திலே டார்கெட் செய்வது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இப்படி கணித்திருக்கிறவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் காமவெறி கொண்டவர்களாக இருந்து இந்த பல திருமணங்களை செய்திருந்தாலோ, அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறுமியாக இருந்தபோது திருமணம் முடித்திருந்தாலோ, இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் மீது பெரிய பெரிய எதிரிகள், அபூ ஜஹல், வலீத் பின் முகைரா, அபூ லஹப், நதர் பின் ஹாரிஸ் என்கிற பெரிய பெரிய எதிரிகள் அவதூறு சொல்லாமல் இருந்திருப்பார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லாத பொய்யை சொல்லி என்ன செய்தார்கள், இவர் பொய் சொல்பவர், சூனியக்காரர் என்றெல்லாம் அவதூறு சொன்ன அந்த மக்கள் இந்த விஷயத்தை விட்டிருப்பார்களா? ஒருபோதும் விட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் ஏன் அபூ ஜஹல், அபூ லஹப் மாதிரியான இந்த இஸ்லாத்தின் எதிரிகள் எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து மட்டம் தட்டவில்லை இந்த காலத்தில்? ஏனெனில் அந்த பழக்க வழக்கத்தில், அரபு மக்களுடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. சொல்லப்போனால் சர்வதேச அளவில் இந்த பழக்கம் இருந்திருக்கிறது ஒவ்வொரு சமூகத்திலும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் மட்டுமே ஏன் டார்கெட் செய்யப்பட வேண்டும் இந்த விஷயத்திலே? எனவே இந்த காரணங்களை அடிப்படையாக வைத்து கடுகளவு நீதி நேர்மை இருந்தால் ஒருவனுடைய உள்ளத்தில் ஒருபோதும் ரசூல் அவர்களை குறித்து தவறாக பேச மாட்டான். ரசூல் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சுத்தமான, பரிசுத்தமான ஒரு மனிதர், மாமனிதர் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரசூலுடைய வாழ்க்கையை ஆழமாக படித்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை குறித்து தவறாக பேசுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த செயலுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலியை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.